நீங்க ஒரு பிளாட்டோ இல்ல பிளாட்டோ வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண மறந்துடாதீங்க. அது என்ன டாக்குமெண்ட்னு வீடியோவோட கடைசியில சொல்றேன். நம்ம லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஆசையா ஒரு பிளாட்டோ இல்ல பிளாட்டோ வாங்குறோம். அதுல நிறைய ப்ராப்ளம் இருந்து தெரியாம வாங்கிட்டா நம்ம வாங்கினதே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் சொல்றேன், இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாட்டோ இல்ல பிளாட்டோ வாங்குங்க. நம்பர் 1, செக் பிளாட் அப்ரூவல். ஃபர்ஸ்ட் நீங்க பிளாட் வாங்க பாக்குறீங்கன்னா சிஎம்டிஏ ஆர் டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பாருங்க. சிஎம்டிஏ வந்து சென்னை சுத்தி இருக்க ஏரியால ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா இந்த அப்ரூவல் கண்டிப்பா வேணும். டிடிசிபி அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த மாதிரி ஏரியால நீங்க பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படின்னுட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, செக் பில்டிங் அப்ரூவல். நீங்க ஒரு வில்லா இல்ல பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா பில்டிங் பிளான் அப்ரூவல் இருந்து தான் கட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நீங்க புதுசா பிளாட் வாங்கி வீடு கட்டணும்னாலும் இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். நம்பர் 3, செக் என்கூப்பரன்ஸ். என்கூப்பரன்ஸ் சர்டிபிகேட். இந்த டாக்குமெண்ட் வந்து தமிழ்ல வில்லங்க சான்றிதழ் சொல்லுவாங்க. இதை தான் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது. இப்போ யார் பேர்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்து இவங்க வாங்கி இருக்காங்கன்னு எல்லாமும் இந்த வில்லங்க சான்றிதழ்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 4, கிராஸ் செக் மெஷர்மெண்ட். நீங்க பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க பட்டால என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவுக்கு உங்க லேண்ட்ல இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளாட்டோ இல்ல பிளாட்டோ பை பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வில்லாவோ இல்ல பிளாட்டோ வாங்க டீடைல்ஸ் தெரியல அப்படின்னா சென்னை ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் தான் செல் பண்றோம்.